தென்காசி மாவட்டம் என்றாலே அனைவரின் நினைவுக்கு வருவது இங்குள்ள குற்றாலம் அருவியானது அனைவரும் நினைவுக்கு வருகிற ஒன்றாக இருந்து வருகிறது. அந்த வகையில் மிக சிறந்த சுற்றுலா தலமாக விளங்கக்கூடிய குற்றால அருவிகளில் தற்போது மேம்பாட்டு பணிகளானது நடைபெற்று வருகிறது. குற்றால அருவிகளை பொறுத்தவரை ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் சீசன் காலகட்டமாகும். தற்போது குற்றாலத்தை பொறுத்தவரை சீசன் இல்லாத நிலையிலும் கோடை வெயில் சுட்டரிக்கக்கூடிய நிலையில் அருவிகளில் தண்ணீரின்றி குற்றால அருவியானது வறண்டு காணப்படுகிறது. இதன் காரணமாக தற்போது இங்கு மேம்பாட்டு பணிகளும் நடைபெற்று வருகிறது. ஜூன் மாதம் குற்றால சீசன் தொடங்க உள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளை மீண்டும் உற்சாகமாக வரவேற்கக்கூடிய நிலையில் இங்கு மேம்பாட்டு பணிகளானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் குற்றால அருவிகளில் பல ஆண்டுகளாக இருந்து வந்த பாதுகாப்பு வளைவானது முற்றிலுமாக அகற்றப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு வளைவு என்பது இங்குள்ள சுற்றுலா பயணிகளின் மிக சிறந்த நம்பிக்கையாக இருந்து வருகிறது. வெள்ள காலங்களில் இது சுற்றுலா பயணிகளை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு பாதுகாப்பு அரணாகவே பார்க்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த பாதுகாப்பு அரண் முற்றிலுமாக தகர்த்து எறியப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த பாதுகாப்பு வளைவு கடந்த காலங்களில் பெய்த காட்டாற்று வெள்ளம் காரணமாக ஆங்காங்கே சிறிது விரிசல்கள் ஏற்பட்டு கம்பிகள் வெளியே தெரிந்ததன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி இந்த பாதுகாப்பு வளைவு முற்றிலுமாக தகர்த்து எறியப்பட்டு தற்போது மீண்டும் புதுப்பிக்கப்படுவதற்கான வேலைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 8 அடி நீளமுள்ள இந்த பாதுகாப்பு வளைவானது மீண்டும் இங்கு புதுப்பிக்கப்பட உள்ளது. இதன் காரணமாக ஆண்கள் பகுதியிலிருந்து பெண்கள் பகுதி வரை இந்த பாதுகாப்பு வளைவு புதுப்பிக்கப்பட உள்ளது. அதே போன்று பெண்கள் குளிக்கும் பகுதிக்கும் ஆண்கள் குளிக்கும் பகுதிக்கும் இடையே தடுப்பு சுவர் ஒரு 8 அடி நீளத்திற்கு உயர்த்தப்பட உள்ளது. அந்த வகையில் மேலும் குற்றால மெயின் அருவியில் பெண்கள் குளிப்பதற்கான குளித்து உடைமாற்றுவதற்கான அறைகளும் கட்டப்பட்டுள்ளது. மீண்டும் சுற்றுலா பயணிகளின் வருகையை எதிர்பார்த்து இந்த குற்றால மெயின் அருவியில் இந்த பாதுகாப்பு முன்னேற்பாடு மற்றும் மேம்பாட்டு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. சத்தியம் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சம்பத் முருகன்.